ஒரு உடஞ்ச குடத்துல தான் மண் நிரப்பி டேபிள் ரோஸ் வச்சுருந்தேன். செடியும் நிறைய ஆயிடுச்சு. பாட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. சரி மாற்றி ரீபாட் பண்ணி வைக்கலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். செடியை டேமேஜ் இல்லாமல் அடியில் குத்தி எடுத்துட்டு மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு வேஸ்ட்டாக இருக்கிற பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் இது மாதிரி 4 ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன் தண்ணி கீழே போகிறதுக்காக. போட்டு மண்ணை ரீஃபில் பண்ணி செடி நிறையா இருந்ததுனால ஒரு 4-5 பிளாஸ்டிக் டப்பாவில் பிரித்து வச்சுட்டேன். யாருக்கெல்லாம் செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வச்சுட்டு மல்லி கொஞ்சம் விதைக்கலான்னு சொல்லிட்டு முழு மல்லியை எடுத்துகிட்டு லைட்டாக கல்லை வச்சு தேய்ச்சிங்கன்னா 2 உடையும். ரொம்ப டேமேஜ் பண்ணிடக்கூடாது. போட்டு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு தண்ணியை தெளித்து தான் விடணும். இல்லைன்னா விதையெல்லாம் வெளியில் வந்துடும். ரீபாட் பண்ண செடிக்கு எல்லாத்துக்கும் உடனே கையோட தண்ணியை ஊற்றி அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டேன். மிளகாத்தூள் தீர்ந்து போச்சு. அதனால் மிளகா வத்தலை கொஞ்சம் காய வச்சுருந்தேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.